என்ன சார் இது? 3 நாளா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு இப்பவே போன் பண்றேன். அவங்களுக்கு ஐஜி எல்லாம் நல்லா தெரியும். 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். நாங்க என்ன சும்மாவா மிஸ் இருக்கோம்? இத பாருங்க. என்னது? அவனை அடிச்சே உடைஞ்சு போன லத்தி கம்பு. அங்க பாருங்க. பாத்தீங்களா மிஸ்? நாங்களும் அடிச்சு உதைச்சு கெஞ்சி கூட கேட்டு பார்த்துட்டோம். சரியான கல்லூரி மங்கனா இருக்கான். வாயே திறக்க மாட்டேங்கிறான். வாங்க. சசி, நீ 3 நாளா எங்க இருந்த? அவன் உன்னை எங்க ஒளிச்சு வச்சிருந்தான்? சொல்லு சசி. சொல்லுமா. இன்ஸ்பெக்டர் சார், அவர் என்ன கடத்திட்டு போகவும் இல்ல, ஒளிச்சு வைக்கவும் இல்ல. என் விருப்பத்துக்கு மாறா எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டுல ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. சார், நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இந்த விஷயத்தை ஆறுமுக அண்ணன் கிட்ட சொன்னேன். அவர் தான் சசிரேகாவை காப்பாத்திருந்து என்கிட்ட ஒப்படைச்சாரு. அப்படியா? இந்த உண்மையை நீங்க முதல்ல சொல்லியிருந்தா நாங்க அனாவசியமா ஆறுமுகத்தை அடிச்சு தொந்தரவு பண்ணிருக்க மாட்டோமே. ஏன் சொல்லல? சட்டப்படி நேத்து தான் நான் மேஜர் ஆனேன். இன்னைக்கு காலையில ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா இங்கதான் வரோம். I am so sorry Mr. அட போயா. அண்ணே, என் கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட எனக்காக இந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க இல்லனா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும். நீங்க தானே எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். எந்திரிமா. என்னடா இத பாருமா, 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லிருக்காங்க. நான் 1000 உதவி வாங்கி ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். 2 பேரும் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருங்க. I wish you very very happy married life. வரேன். சார், சார், என்ன யாருக்கோ உதவி செய்ய போய் நீ ஏன் அடி வாங்குற? டேய், ஆசைப்பட்ட 2 பேரை சேர்த்து வச்சு அவங்க வாழ்நாள் பூரா சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்காக இந்த அடி என்னடா? எந்த அடி விழுந்தாலும் வாங்கலாம். எப்பா ராத்திரி எல்லாம் எப்படி தானி தூங்க போறியோ தெரியலையே. அண்ணே, என்கிட்ட ஒரு அருமையான மருந்து இருக்குண்ணே. அதுவும் இங்கிலீஷ் மருந்து. அதுல கொஞ்சம் தண்ணி கலந்து மடக்குன்னு குடிச்சேன்னு வச்சுக்க, பட்டக்குன்னு வெளியெல்லாம் போயிடும். ஒன்னு உதைக்கணும்டா. அவளை நல்லா மருந்து வச்சுக்கிட்டு உத்தரவு கொடுத்துட்டு போய் கொண்டு வாடா. இதோ கொண்டு வந்துடுறேன். எப்பா ஒரு மாதிரி வாடி அடிக்குது. ஒண்ணு இல்லண்ணே, மருந்து தப்பா ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? குடி 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 சம்மத்து சக்கரையோட குடிச்சிட்டுமா. குடி 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 குடி. பாத்து எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு மாதிரி இருக்குடா. அண்ணே, நீ போட்டது சைஃபர் மாதிரி இன்னொன்னு பக்கத்துல போட்டேன்னு வச்சுக்க, பவர்ஃபுல் ஆயிருவ 10 மாதிரி. இன்னொன்னு கொண்டாடுறேன் இரு. என்ன தத்துவம்ப்பா, எங்கேயோ போயிட்டேடா. குடினே அமுக்கு. ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே இல்ல. இந்த மடக் 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 மடக். இந்த அப்படி அடி ஜமாய் வரேன் நானே. இல்லே கண்ணு இல்லே. என்னண்ணே? இந்த ஆறுமுகம் இன்னொன்னு அடிக்கலாம்னு நினைக்கிறான். நீ என்ன நினைக்கிற? நினைக்கவே கூடாதுண்ணே. போட்டு இந்த குடி. அமுக பாத்து. அண்ணனே விடு. ஸ்டடி. பாத்துண்ணே. நான் ஸ்டடியா தாண்டா இருக்க. எவனோ கால் இழுக்கிறான். அப்படித்தானே இருக்கும். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நீ நேராவே நடக்க முடியாது. நீ மூக்கு மேல கைய வச்சிட்டியாடி? டில்லு, அவ என் மூக்கு மேல கைய வச்சிட்டாடா. அவளா? அவ எப்ப இங்க வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் மூக்கு மேல கைய வச்சால. அவ பேர் என்ன? கீதா. கீதா? ஏண்டி கீதா, நீ என் மூக்கு மேலயா கைய வச்ச? நீ மூக்கு மேலயா கைய வச்ச? பாருங்க, மூக்குல பாருங்க.
நீ என் மூக்கு மேலயா கைய வச்ச? உங்க டில்லிண்ணா, உங்க டில்லி, உங்க டில்லி, ஆ, உங்க டில்லி. இல்ல என் மூக்கு மேல கைய வச்சா இல்ல அவ அட்ரஸ் என்ன? ராயப்பேட்டா உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கானே. ராயப்பேட்டா விமென்ஸ் ஹாஸ்டல். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.